ஹாய், இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ஒரு பாக்ஸ் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு A4 ஷீட்டை ஸ்கொயராக எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக 2 பக்கமும் மடிச்சுக்கிட்டு அந்த சென்டர் பார்த்து 4 கார்னரையும் மடித்து விட்டுக்கோங்க. மடித்த மடிப்புகளை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சென்டர் பார்த்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க ரெக்டாங்கிளாக. அதே மாதிரி அடுத்த பகுதி அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டு அடுத்த 2 பக்கத்தையும் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போது 2 பக்கத்தை மட்டும் நிமித்தி விட்டுட்டு இந்த மாதிரி 2 அந்த சைடையும் உள்ளே விட்டுட்டு இந்த ஒசந்திருக்கு பார்த்தீங்களா ட்ரையாங்கிளாக, இந்த பகுதியை கீழே விட்டு மடித்து விட்டுக்கோங்க. அதில் ஒரு லைன் இருக்கும், அந்த லைனுக்கு நேர் அப்படியே மடித்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடையும் சென்டரை நேரே வச்சுக்கிட்டு அந்த கரெக்டாக சென்டரில் இருக்கிற பாக்ஸ் மட்டும்தான் உள்ளே வரும், மற்ற பகுதி உள்ளே மடிஞ்சு வர மாதிரி தான் இருக்கும். அதை அந்த சுருக்கங்களை கரெக்டாக எடுத்து கொஞ்சமும் வித்தியாசம் இல்லாமல் கரெக்டாக அந்த லைனுக்கு நேர் வச்சு மடித்து உள்ளாக்கிக்கோங்க. நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க அந்த பகுதியை. இப்போ பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாக்ஸ் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு நம்ம ஒரு மூடி ரெடி பண்ணணும், அதுவும் ஒரு அழகான மூடி. அதுக்கு அதை விட சின்னதாக எடுக்கணும், ஸ்கொயராக எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக 2 பக்கமும் மடிச்சுக்கிட்டு சென்டர் பார்த்து மடிச்சுக்கிட்டு இப்போது இந்த மாதிரி மடிச்சுக்கணும். சென்டரில் 2 சைடும் திருப்பி வச்சு இந்த மாதிரி சென்டர் பார்த்து மடிச்சுக்கணும் 2 சைடும். இப்போது இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி பண்ணணும். இப்போ இந்த மாதிரி மடித்தாச்சு, எல்லா மடிப்புகளையும் நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. அதுக்கப்புறமா நிமித்து விட்டுட்டு இந்த கார்னர் வருது பார்த்திங்களா, அந்த பகுதியை இந்த மாதிரி தேய்ச்சி மடக்கி விட்டுக்கணும். 4 பக்கத்தையும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த லைன் வரைக்கும், ஃபஸ்ட்டு லைன் வரைக்கும் அதை இப்படி மடக்கி வச்சுக்கலாம். 2 பக்கம் மடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அந்த அடுத்து மேலே இருக்கிற அந்த பகுதியை இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கணும். இந்த மாதிரி அதே மாதிரி கீழ்ப்பகுதியை இதே மாதிரி பண்ணிக்கணும். கீழ்ப்பகுதியாக இந்த மாதிரி அந்த சென்டர் லைனில் அப்படி மடித்து விட்டுக்கணும். அதே மாதிரி அடுத்த இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி பண்ணணும். சுற்றி இந்த மாதிரி பண்ணிவிட்டு
திருப்பிக்கலாம். நம்ம திருப்பி பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி இருக்குது. திருப்பி வச்சுட்டு இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த பகுதியை மட்டும் இப்படி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதனோட சைடில் இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும் பார்த்திங்களா, அதில் இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கும். அந்த லைனை மட்டும் நம்ம தேய்ச்சி விட்டுக்கணும். 4 முக்குலேயும் நிமித்து லைனை தேய்ச்சி விடணும். இதுதான் மூடி, அந்த பாக்ஸோட மூடி. இதுவே அழகாக இருக்கும். இதை விட நம்ம இன்னும் கொஞ்சம் கூட இதுக்கு அழகு கூட்டுறதுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ராவும் ஒன்று செய்ய வேண்டியிருக்கு. அதுக்காக இன்னும் கொஞ்சம் ஒரு இந்த மாதிரி ஒரு துண்டு பேப்பர் எடுத்துக்கோங்க நீளமாக. அதுக்கப்புறம் தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க சென்ட்ரு பார்த்து. சரி, இந்த மாதிரி 4 மடிச்சுட்டு சென்டர் லைனில் ஒரு பகுதியை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பகுதியை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. 2 பக்கமும் வெளியே தள்ளிகிட்ருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மேல்புறத்துலேயே இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. 2 பக்கமும் மடக்கிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கொஞ்சம் ரொம்ப லந்தியாக இருக்குல்ல, அதை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். எதுக்காகனா நமக்கு தேவை கொஞ்சம் தான். ஏன்னா அந்த 2 ட்ரையாங்கிளாக இருக்குது பார்த்திங்களா, அதில் இதை சொருகி வச்சுக்கணும். அதை தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் சொருகிட்டேன் 2 பக்கமும் பார்த்திங்களா, இந்த மாதிரி சொருகியாச்சு. இப்போ நமக்கு பாக்ஸோட மூடி ரொம்ப க்யூட் ஆகியாச்சு பார்த்திங்களா. முதல்ல இருந்ததுக்கு ப்ளெயினாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நம்ம பாக்ஸ் எடுத்துகிட்டு மூடி வச்சுக்கலாம். உள்ள ஸ்வீட்டோ எது வேணாலும் போட்டு ஏதாவது கிஃப்ட் மாதிரி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா செஞ்சு இந்த மாதிரி கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளே ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏதாவது கொடுக்கணுன்னு வச்சிங்கன்னா அதை பேக் பண்ணி உள்ளே வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா இவ்வளோ அழகாக இருக்குது. என்னோடய வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.